குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபேக்ட் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நேத்தோட கரண்ட் அஃபேர்ஸ். இதே மாதிரி இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் அன்னன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அகாடமி வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபுல் பிடிஎஃப் நீங்கள் அங்கேருந்தும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் டிஎன்பிஎஸ்சி தான். உங்களுக்கு அப்கமிங்கில் குரூப் 1, 2, 4 3 எக்ஸாம்ஸுமே இருக்கு. ஸோ எஸ்பெஷலி இந்த பிடிஎஃப் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு கரெக்டாக ஆப்டாக இந்த டைம் பீரியடில் செட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருணை அருங்காட்சியகம் ஆகஸ்ட்ல திறக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி கீழடியில அகழ்வாராய்ச்சி செஞ்சு அதில் கிடைச்ச பொருளை வந்து கீழடி அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணாங்களோ, அதே மாதிரி பொருணை அருங்காட்சியகம் அப்படின்னு ஒன்றை வந்து திருநெல்வேலியில ஓப்பன் பண்றாங்க. ஸோ இதோட ஃபுல் ஓப்பனிங் வந்து ஆகஸ்ட்ல தான் நடக்கும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல பாளையங்கோட்டை ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில ஒரு 13 ஏக்கர் பரப்பளவுல ரூபாய் 56.57 கோடி பண மதிப்பீட்டுல இது ஆகஸ்ட்ல ஓபன் பண்றாங்க. ஸோ இதுல எந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொற்கை இந்த மாதிரியான இடங்கள்ல கிடைச்ச அகழ்வாராய்ச்சி பொருட்களை தான் இந்த பொருணை அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்த போறாங்க. இந்த பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டிருந்தது. அந்த தொடங்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18/5/2023. ஸோ திறக்கிற நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2025. இந்த வருஷம் ஆகஸ்ட்ல உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பொருணை அருங்காட்சியகம், திருநெல்வேலி மாவட்டம். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கன்னிமாரா நூலக நுழைவாயில வந்து கால் மார்க் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே 5 அப்படின்றது கால் மார்க்ஸ் அவர்களோட பிறந்த நாள். ஓகேங்களா? ஸோ அந்த மே 5 அவரோட பிறந்த நாளை நினைவு கூறும் பெருமைப்படுத்துற விதமா அவரோட சிலையை வந்து கன்னிமாரா நூலகத்தோட நுழைவு வாயில அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யார் கால் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிசத்தின் தந்தை, அதாவது பொது உடைமை தத்துவத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் கால் மார்க்ஸ். இவர் நிறைய பொது உடைமை கருத்துக்களை வழங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அவரை பெருமைப்படுத்துற விதமா தான் இந்த மே 5 அவரோட பர்த்டே ரிலேட்டடா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வார விழா. ஸோ லாஸ்ட் 1 வீக்காவே நியூஸ் பேப்பர்ல டெய்லி தமிழ் வார விழா நினைவு கூறுற விதமா இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்துட்டே இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வார விழா அப்படின்றது பாரதிதாசனோட பிறந்த நாளை பெருமைப்படுத்துற விதமா தான் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ பாரதிதாசன் பிறந்த நாள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29. ஸோ அவர் பிறந்த ஏப்ரல் 29ல இருந்து அப் டு மே 5, அதாவது 1 வீக் பீரியட் தான் தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவில் நிறைய தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தித்துறை, பண்பாட்டுத்துறை இந்த மாதிரியான நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக நிறைய விழாக்கள் நடத்தினாங்க. ஓகேங்களா? இது தவிர நாட்டுடைமையாக்கப்பட்டாங்க. ஸோ சில ஃபேமஸான மறைந்த தமிழ் எழுத்தாளர்களோட படைப்புகள். ஸோ எஸ்பெஷலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சேர்ந்து இவங்க எல்லாரோட 5 எழுத்தாளர்களோட படைப்புகள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் அவர்களோட தலைமையில இது எல்லாமே கண்டினியூஸா நடந்தது. ஓகேங்களா? ஸோ தமிழ் வார விழா ஏப்ரல் 29 முதல் மே 5 பாரதிதாசனோட பிறந்த நாளை பெருமைப்படுத்துற விதமா இது நடந்தது. 5 எழுத்தாளர்களோட படைப்புகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அதுல ஒன் ஆஃப் த எழுத்தாளர் தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நெல் ரகங்களை வந்து மரபணுவ திருத்தப்பட்டு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ அது என்ன 2 நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, DRR தன் 100 கமலா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூசா DST ரைஸ் 1. ஸோ இந்த மாதிரியான 2 நெல் ரகங்களை மரபணு திருத்தம் செஞ்சு நம்மளோட நாட்டில் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த ரைஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற ரைஸோட 30% வந்து இது கூடுதல் விளைச்சலையும் கொடுக்குது. பருவநிலை மாற்ற பாதிப்புகளை எல்லாம் தாக்கு பிடிச்சு அதுக்கு தாக்கு பிடிக்கிற அளவுலையும் இந்த ரைஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5th என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச தொல்பொருள் குழு வந்து
ஒரு ஈட்டி முனையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியாவில் எப்படி ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்தியாவுக்குன்னு ஒரு தொல்பொருள் ஆய்வு இருக்கோ, அதே மாதிரி சர்வதேச தொல்பொருள் குழு வந்து ஒரு ஈட்டி முனையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்போ உள்ள ஈட்டி முனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பால நியாண்டர்தால்களால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஈட்டி முனையை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நியாண்டர்தால் அப்படின்றது நம்ம ஹியூமன் எவல்யூஷன்லேயே பார்த்துருப்போம். நிறைய ஹோமோ எரெக்டஸ், ஆஸ்ட்ரோலோபித்திகஸ், நியாண்டர்தால், இந்த மாதிரி ஹோமோசேப்பியன்ஸ், இந்த மாதிரி ஒரு 6 டைப் ஆஃப் ஹியூமன் வந்து எவால்வ் ஆகி தான் ஹியூமனே உருவாயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெசனே இருக்கும் 6th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அந்த இதுபடி பார்த்தீங்கன்னா இது நியாண்டர்தால்களால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஈட்டி முனை ஐரோப்பால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வடக்கு காகசஸ் பகுதியில் உள்ள குகையில ஒரு அடுக்குல, வண்டல் மண் அடுக்குல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நியாண்டர்தால் அவங்களோட ஆரிஜின் தான் ஐரோப்பா, கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்யால. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்லிகார் நீர்மின் திட்டம், அதாவது பாக்லிகார் அணைய சொல்றாங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியும், இது பாகல்காம் அது ரிலேட்டடா வருது இல்லையா? ஸோ இந்த பாக்லிகார் நீர்மின் திட்டம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல ரம்பன் அப்படின்ற மாவட்டத்துல செனாப் ஆற்றின் துணை நதியான மஸ்ருதர் ஆற்றின் மீது இந்த பாக்லிகர் அணை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல உங்களுக்கு தெரியும், இந்த பாகல்காம் அட்டாக்குக்காக இந்தியால இருந்து போற பாகிஸ்தானுக்கு போற தண்ணியை வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ரிலேட்டட் ஃபேக்ட் தான் இது. அதே இந்த பாக்லிகார் அணையை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ தட் மீன்ஸ் செனாப் நதி, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு பாயிற செனாப் நீரை வந்து இந்தியா வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அந்த செனாப் ஆற்றோட மீள அமைஞ்சிருக்கிறதா இந்த பாக்லிகார் டேம் அணை. இதுல ஒரு நீர்மின் திட்டமும் இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் வந்து ஆப்ரேஷன் ககர். ஸோ ஆப்ரேஷன் ககர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 மார்ச்சுக்குள்ள மாவோயிஸ்டுகளோட கிளர்ச்சியை வந்து அகற்றணும் அப்படின்றதுக்காக 2024லயே நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டால அனௌன்ஸ் பண்ண திட்டம் தான் ஆப்ரேஷன் ககர். ஓகேங்களா? மார்ச் 2026 அப்படின்றது ஒரு இலக்கு. ஸோ இந்த ஆப்ரேஷன் ககர் மாதிரி நேத்து நைட் அந்த ராணுவ முகாம்கள்ல நடந்த இந்தியாவோட அட்டாக்கு நேம் வந்து ஆபரேஷன் சிந்தூர். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, நைட்லையும் போர் விமானங்கள் தரை இறங்கக்கூடிய விதமா ஒரு விரைவு சாலையை உருவாக்குறாங்க. ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்துல. ஏற்கனவே விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு வசதியா சாலைகள் இருக்கிற மாதிரி இது போர் விமானங்கள் நைட்டு தரையிறங்குற விதமா உத்தரப்பிரதேச மாநிலத்துல கங்கா விரைவு சாலை அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மீரட்டையும் பிரயாக்ராஜையும் இணைக்கிற வகையில 594 கிலோமீட்டருக்கு ஒரு பசுமை பாதையா இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரியானாவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் வந்து ஒரு தீர்மானம் செஞ்சிருக்காங்க. இது ரிலேட்டட் அவங்களோட திட்டங்கள்லாம், இது பாஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்ரா பியாஸ் மேலாண்மை வாரியம் 1966, இது 1976 இதை பெயர் மாற்றம் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி பக்ரானங்கல் திட்டம் அப்படின்றது 1967 உள்ளது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா, காஷ்மீர், பாகிஸ்தான் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போறதுனால அது ரிலேட்டட் புக் அண்ட் ஆத்தர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த காஷ்மீர் ஷால் அப்படின்ற புக்கை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோசி தாமஸ். ஸோ இதே மாதிரி இந்தியா த பாகிஸ்தான் அண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற புக்கு எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ அதே மாதிரி முதல் வேவ்ஸ் உச்சி மாநாடு எங்க இந்தியாவில் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில நடக்கு. ஸோ இதுதான் நேத்தையோட டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.